விபிஎஸ் நடத்துறீங்களா? உங்களுக்கு சில டிப்ஸ் நான் சொல்றேன். நீங்க தேர்ந்தெடுக்கிற புத்தகம் ரொம்ப முக்கியம். பிள்ளைகளுக்கு நல்ல ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம், அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கு நீங்க நல்ல கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம். ஆனா நீங்க எடுக்கிற சிலபஸ் ரொம்ப முக்கியம். நிறைய போதகர்கள், நிறைய விபிஎஸ் நடத்துகிற டைரக்டர்ஸ், டீச்சர்ஸ் இந்த சிலபஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. அவங்க கையில் கொடுக்குற டீச்சர்ஸ் கைடை வாசிக்கிறதே கிடையாது. கதை மட்டும் என்ன கதைன்னு பார்த்துட்டு அப்படி போய் நடத்துறாங்க. நீங்க அப்படி நடத்துறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்க வாங்குற அந்த விபிஎஸ் கிட்ல இருக்கிற டைரக்டர் மேனுவலை படிங்க, டீச்சர்ஸ் கைடை நல்லா படிங்க. எந்த கிளாஸ்க்கு நீங்க நடத்த போறீங்க, பிகினரா, பிரைமரியா, ஜூனியரா, சீனியரா, அதை நல்லா தேவ சமூகத்துல உட்கார்ந்து நீங்க அதை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஸ்டோரியா, அந்த ஸ்டோரிக்கு என்ன படம் காட்டலாம், அதுக்கு என்ன பொருட்களை இது பண்ணலாம், என் கிளாஸ் இன்னைக்கு நடக்க போதா, பிகினர்ல பிள்ளைங்களுக்கு என்ன வெல்கம் கிஃப்ட் கொடுக்கலாம், கிளாஸ்ல நான் என்ன கேம் நடத்தலாம், இப்படி பல விதங்கள்ல விபிஎஸ்ல நீங்க நடத்த போற அந்த 1 மணி நேரம் கிளாஸா இருக்கலாம், 1 மணி நேரம் நீங்க நடத்துற காமன் செக்ஷனா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி விபிஎஸ் டீச்சர்ஸ் நீங்க நடத்துங்க. இந்த 5 நாட்கள் 7 நாட்கள் நீங்க நடத்துற இந்த விபிஎஸ் மூலமா அநேக பிள்ளைகள் சத்தியத்தை அறிந்து கொள்வார்கள். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் அவர்களை விடுதலையாக்கும். பிள்ளைகளை விடுதலையாக்குறது நீங்க கற்றுக் கொடுக்கிற சத்தியம் தான். அந்த சத்தியத்தை பிழை இல்லாமல் பிள்ளைகளுக்கு புரியுற விதத்துல பல கோணங்கள்ல நடத்துங்க. இன்னைக்கு பிள்ளைங்க டிஜிட்டல் வேர்ல்டுல வாழ்றாங்க. மொபைல்லயே அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். விபிஎஸ்ல வந்து உட்கார்றதுக்கு அவங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. பிள்ளைங்க விபிஎஸ்க்கு ஆவலோட வரணும். மொபைல்ல கிடைக்கிற சந்தோஷத்தை விட, கார்ட்டூன்ல கிடைக்கிற சந்தோஷத்தை விட இந்த 7 நாட்கள் 5 நாட்கள் நீங்க நடத்துற விபிஎஸ் மூலமா அந்த பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷமா சத்தியத்தை அறிந்து கொள்வார்கள். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, உற்சாகமா செய்யுங்க. செலவு செஞ்சு பிள்ளைகளுக்கு அந்த பணத்தை நீங்க விதைக்கிறது அவங்கள ஆத்துமாக்கெல்லாம் நீங்க அறுவடை பண்ண போறீங்க. ஸோ ரொம்ப உற்சாகமா செய்யுங்க. உங்க விபிஎஸ் மகிமை உள்ளதா இருக்கும். காட் பிளஸ் யூ.